வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் தொகுதி அதிமுக எம்பி ராஜேந்திரன் சாலை விபத்தில் உயிரிழப்பு. படுகாயமடைந்த ஓட்டுநர் உட்பட 2 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான இறுதிக்கட்ட சிறப்பு முகாம் இன்று முதல் 2 நாட்களுக்கு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. எதிரிகளை விரட்டியடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. ஜெயலலிதா கண்ட கனவை நனவாக்கும் வகையில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. மத்தியில் ஆளும் பாஜக அரசு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. சனாதனவாதிகளை எதிர்க்க திமுக காங்கிரஸ் மீண்டும் கைகோர்த்துள்ளதாகவும் பெருமிதம். காஷ்மீர் தாக்குதல் கோழைத்தனமான செயல் என ஐநா சபை கடும் கண்டனம். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா விரும்புவதாக ட்ரம்ப் கருத்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக எம்பி ராஜேந்திரன் திண்டிவனம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஓட்டுநர் உட்பட 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் தொகுதி அதிமுக எம்பி ராஜேந்திரன் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் காரில் ஜக்காம்பட்டி வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்னை சென்று கொண்டிருந்தார். கார் விழுப்புரம் அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதியது. இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த எம்பி ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் மற்றும் எம்பியின் உறவினர் 2 பேர் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உயிரிழந்த ராஜேந்திரனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் சி. வி. சண்முகம் ராஜேந்திரன் உறவினருக்கு ஆறுதல் கூறினார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான இறுதிக்கட்ட சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் 2 தினங்களுக்கு நடைபெறுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி தமிழக தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் மேற்கொண்ட பின் கடந்த மாதம் 31ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. இந்நிலையில் கடைசி வாய்ப்பாக சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த முகாமில் 18 வயது பூர்த்தி அடைந்தோரை புதிதாக சேர்த்தல், பெயர் நீக்கம் செய்தல், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றம் செய்தல் போன்றவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரையிலும் பணியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அதற்கான படிவங்கள் பெறப்பட்டு பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்று வளமான தமிழகமாக மாற்றுவதற்கு வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க திண்டிவனம் வழியாக சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டிவனம் அருகே சட்ட அமைச்சர் சண்முகம் வரவேற்பு அளித்தார். பின்னர் அதிமுக நிர்வாகிகளிடையே முதலமைச்சர் பேசினார். அப்போது பேசிய அவர், அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்று வளமான தமிழகமாக மாற்றுவதற்கு வரும் மக்களவைத் தேர்தல் மூலம் வெற்றி பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் எதிர்காலத்தில் தமிழகம் வளமாக அமைவதற்கு அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்ட முதலமைச்சர் வஞ்சக எண்ணத்துடன் பல்வேறு பழியை திமுக சுமத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைய இருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்து, கூட்டணி சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று மத்தியிலே செல்கின்ற பொழுது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்திலே கேட்டு பெற்று தந்து தமிழகம் ஒரு வளமான தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நம்முடைய கழகத்தின் சார்பாகவும் சரி, கூட்டணி சார்பாகவும் சரி போட்டியிடுகின்ற வேட்பாளரை பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து எதிரிகளை விரட்டியடிக்க வேண்டிய தேர்தல் வரும் மக்களவைத் தேர்தல் என்றும் ஜெயலலிதா கண்ட கனவை நனவாக்கும் வகையில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்.
எதிரிகளை ஓட ஓட விரட்டடிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். இந்த தேர்தல் மூலமாக இணையம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் செய்த நன்மைகளை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து வைத்து இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு திறமையான இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா கண்ட கனவை நனவாக்கின்ற ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சார்பில் விருந்து வைக்கப்பட்டது. அதிமுக பாமக இடையே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி ஏற்பட்டது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசுக்கு முதல்வர் முகாம் இல்லத்தில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்திற்கு விருந்திற்கு வருமாறு தமிழக முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை புரிந்த முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். முதல்வரின் வருகையை ஒட்டி தைலாபுரம் தோட்டம் முழுவதும் காவல்துறையின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அசைவ உணவு, சைவ உணவு, பாரம்பரிய உணவு, கிராமிய உணவு என 50க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் தடபுடலாக பரிமாறப்பட்டன. இந்நிகழ்வில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன், CV சண்முகம், MC சம்பத், அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி, JCD பிரபாகரன், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்றனர். மத்தியில் ஆளும் பாஜக அரசு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாக குற்றம் சாட்டிய ப. சிதம்பரம், சனாதனவாதிகளை எதிர்க்க திமுக, காங்கிரஸ் மீண்டும் கைகோர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்து சென்னை திருவான்மியூரில் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வேலைவாய்ப்புகளை ஒழித்து பொருளாதார ரீதியாக 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவை பின்னுக்கு தள்ளியுள்ளதாக பாஜக அரசு மீது குற்றம் சாட்டினார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாக குற்றம் சாட்டிய சிதம்பரம், சனாதனவாதிகளை எதிர்க்க திமுக, காங்கிரஸ் மீண்டும் கைகோர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்றத்திலே தொழில் அமைச்சர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார், தமிழகத்திலே பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையின் காரணமாக, GST வரி அமலாக்க முறையின் காரணமாக 50,000 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன, 5 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்று அமைச்சர் அறிவிக்கிறார். ஆக இந்திய பொருளாதாரத்தை குலைத்தது யார்? இந்திய பொருளாதாரத்தை குலைத்து சிறு குறு தொழில்களை எல்லாம் மூடச் செய்து, வேலை வாய்ப்புகளை ஒழித்து, வரி பயங்கரவாதத்தை அவிழ்த்துவிட்டு இந்தியாவை பொருளாதார ரீதியாக 10 ஆண்டுகளுக்கு பின்தள்ளிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நாட்டின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் கடந்த 2 ஆண்டுகள் பாதுகாப்பு துறையில் நவீன மயமாக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல் படையில் நாட்டின் 16வது புதிய மாவட்ட தலைமையகத்தை தூத்துக்குடியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார். இந்த நிலையம் மூலம் தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட கடலோர பகுதிகளில் 680 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோந்து பணியில் கடற்படை வீரர்கள் ஈடுபடுவார்கள். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், இந்திய கடலோர காவல்படை தீவு பகுதிகளில் பாதுகாப்பை மேற்கொள்வதிலும் கடத்தல் சம்பவங்களை தடுப்பதில் சுங்கத்துறைக்கு உதவியாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். விரைவில் இந்திய கடலோர காவல்படை உலக அளவில் 4வது பெரிய படையாக செயல்படும் என குறிப்பிட்ட அவர், நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மீனவர்களை பாதுகாத்து மீட்டெடுப்பதில் கடலோர காவல்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பெருமைப்பட கூறினார். ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் அமைக்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களிடம் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக மக்கள் அநீதி பக்கம் நிற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அம்மா ஒரு குற்றவாளி, அவருக்கு சட்டமன்றத்தில் படம் திறக்க கூடாது, அது பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர்லாம் படம் இருக்கிற இடத்துல அம்மாவுக்கு திறக்க கூடாதுன்னு இந்த ஹரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் நம்ம டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டக்கூடாது, அவர் ஒரு குற்றவாளி, அவருக்கு நேரம் உயிரோடு இருந்தா பெங்களூர் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு
புடம்போட்ட தங்கம் டாக்டர் ராமதாஸ், சமூக நீதி காத்த போராளி, 70 வயசு மேலாயிட்டு பெரியவர். அவர் பெரியவர், ஒரு வயசுக்கு தகுந்த நடைமுறை இருக்கணும். அது மாதிரிலாம் சொன்னீங்க. எங்க அம்மாவே இப்படி பேசிட்டு நீங்க எங்களோட கூட்டணி, அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களோட நீங்க ஓட்டை வாங்கி ராஜ்யசபாவுக்கு போவேன்னு சொல்றீங்களா? என்ன நியாயம் அது? இதுதான் பாட்டாளி மக்களை ஏமாத்துறது தானே இது. வேற என்ன இதுக்கு பேரு? இது பேரு என்ன? மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம். மாற்றம், ஏற்றம், பித்தலாட்டம். இதுக்கு பேரு. அது அவங்க நிர்வாகிகளுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இனிமே ஏமாற மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். திமுகவை போல் அதிமுக கூட்டணியை தேடிச் செல்லவில்லை என்று கூறிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, விரும்பிய கட்சிகள் தானாக வந்து கூட்டணியில் சேர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர விருப்பம் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவர்களைப் போல நாங்கள் கூட்டணியை தேடி செல்லவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடையே மிக சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டு வங்கி மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக இருக்கின்றது. நெல்லை வரக்கனூர் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். நெல்லை மாவட்டம் வரக்கனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பட்டாசு ஆலையில் நேற்று திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் ஆபத்தான நிலையில் கோவில்பட்டி மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் கஸ்தூரி, கிருஷ்ணம்மாள், நீதிராஜ், மாரியம்மாள் ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்கள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். உத்தரகாண்டை தொடர்ந்து அசாமிலும் கள்ளச்சாராயம் குடித்த 22 பேர் உயிரிழந்தனர். அசாம் மாநிலம் கோலகாட் மாவட்டத்தில் சல்மாரா என்ற தேயிலை தோட்டம் உள்ளது. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தனர். இதனையடுத்து அன்று இரவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 4 பெண்கள் உட்பட 22 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 11 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு உத்தரகாண்டில் இதேபோல் கள்ளச்சாராயம் குடித்த 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது அசாமிலும் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கொரியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தாயகம் திரும்பினார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தென்கொரியாவிற்கு சென்றார். தலைநகர் சியோலில் தரையிறங்கிய அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2வது நாளாக இன்று தென்கொரிய அதிபர் மூன் ஜாவுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். இச்சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, பரஸ்பர நட்புறவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தனர். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி, தென்கொரியாவுடன் வளர்ந்து வரும் உறவில் பாதுகாப்புத்துறைதான் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார். தென்கொரியாவின் தயாரிப்பான K9 வஜ்ரா பீரங்கி துப்பாக்கி இந்த ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதே இதற்கு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தென்கொரிய அரசின் அமைதிக்கான விருதுடன் 2 லட்சம் அமெரிக்க டாலரும் மோடிக்கு பரிசாக வழங்கப்பட்டது. கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் இந்த விருதை தென்கொரிய அரசு வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றுள்ள 14வது நபர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடிக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காஷ்மீர் தாக்குதல் கோழைத்தனமான செயல் என ஐக்கிய நாட்டு சபை பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி தற்கொலைப்படை பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தாக்குதலுக்கு அமெரிக்கா, ரஷ்யா உட்பட பல்வேறு உலக நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஷ்மீர் தாக்குதல் கொடூரமானது மற்றும் கோழைத்தனமானது என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டித்துள்ளது. மேலும்
தாக்குதலை ஏற்படுத்தியவர்கள், நிதி உதவி அளித்தவர்கள், வழிநடத்தியவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளால் உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பாதிப்பு ஏற்படும் போது அனைத்து நாடுகளும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களுக்கு உட்பட்டு பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை மிகவும் ஆபத்தானது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதல் குறித்து நிறைய தகவல்களை தாம் பெற்று வருவதாகவும் அது குறித்து ஒரு அறிக்கையை விரைவில் வெளியிட இருப்பதாகவும் அதுவரை இரு நாடுகளும் அமைதி காக்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.